ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். செவ்வாழைப்பழம். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம தோலை உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வாழைப்பழத்தை நல்லா ஒரு பேஸ்ட்டாக நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் இதை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து 1 கப்பு அளவுக்கு சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 கப் அளவுக்கு மைதா மாவு, ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் நான் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இப்போ வந்து நான் பால் வந்து காய வச்சு ஆற வச்சுருக்கேன். இந்த பாலை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து பால் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா நம்ம வந்து இதை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம குழிப்பணியாரக்கல்லில் தான் இதை நம்ம வந்து சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ குழிப்பணியாரக்கல் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட குழிப்பணியாரக்கல் இல்லைன்னா நீங்கள் தோசைக்கல்லில் கூட சின்ன சின்னதாக ஊற்றி நீங்கள் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து குழிப்பணியாரக்கல் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நான் வந்து எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு ட்ராப் இருந்தால் போதும். இப்போ வந்து ஒரு வாழைத்தண்டு நான் வந்து அறுத்து இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக நம்ம வந்து நெய் வந்து இந்த கல்லில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஒட்டாமல் வரும். தோசைக்கல் நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ எது வேணாலையும் விட்டு நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம எல்லாத்தையும் ஊற்றிட்டோம். இப்போ மேலேயும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா கூட நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரம் மூடி எடுத்து இது மேலே போட்டு மூடிடலாம் கப்புன்னு. இப்போ வந்து நம்ம இது திருப்பலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே திருப்பி போட்டோம். மறுபடியும் ஒரு டைம் நம்ம வந்து இது திருப்பி எடுத்துடலாம். சுற்றியும் நல்லா வேகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுடுங்க. திருப்பி போடுங்க. சுற்றி திருப்பி போட்டே இருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான குழிப்பணியார கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு தட்டில். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வில்லேஜ் ஃபுட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.